ஹலோ மக்களே, நான் தான் ரிலாக்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா போகிறோம். சத்யா எதுக்காக போகிறோம்னா, டிவி, வாஷிங் மிஷின் அப்புறம் ஊஃபர் வாங்கலாம் நம்ம போகிறோம். இப்போ போயிட்டு நம்ம அங்கே போய் பார்த்துட்டு என்ன டிவி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு அப்போ தான் தெரிய போகுது. ஏன்னா நாங்கள் 2 பிளான் இருக்குது, 65, 55 2 வாங்கலாம்னு பிளான். 2 மீன்ஸ் 2ல் எது வாங்கலான்னு ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி. ஏன்னா நம்ம வீட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால 65, 55 தெரியல. அப்போ வந்து 55 ஓஎல்டி போகலான்னா நான் 65 QLD போய்க்கலான்னு இருந்தேன். சரி, நம்ம அங்கே போய் பார்த்துட்டு நம்ம என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து நம்ம போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வீடு வந்து இப்போ தான் மேலே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே வீடு ஷிஃப்ட் பண்ணிக்கோ, அதுக்காக நம்ம டிவி வாங்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவுக்கு வந்துவிட்டோம். நம்ம சத்யாவுக்குள்ளே போயிட்டு நம்ம டிவி தான் வாங்க போகிறோம். டிவி ஊஃபர் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா 65, 55 ஓஎல்டி, QLD அப்புறம் எல்இடி இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கினா எல்இடி வாங்கலான்னு தான் பிளான் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா QLEDன்னு ஓஎல்டி வாங்கணும். அப்படியே நம்ம டிவிலாம் பார்த்துட்டு அப்படியே மேலே வந்தால் அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் பார்க்குறதுக்காக போனேன். மேலே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் நம்ம புக் பண்ணியிருந்தோம். சாம்சங்லாம் கீழே பார்த்திங்கன்னா அந்த சாம்சங் இது புக் பண்ணியாச்சுங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 9 kg போட்டுக்கலாம், ஏஐ கண்ட்ரோல் இல்லாமல், பட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஏஐ கண்ட்ரோல் மட்டும் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ஏசி தான் நம்ம வாங்கியிருந்தோம் சாம்சங்கில் முன்னாடி. இப்போ தான் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா ஸ்டோர் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்கா கிட்ட அம்மா கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன டிவி வாங்கலாம் நம்ம பேச போகிறோம். ஏன்னா அங்கே அப்பாவுக்கு பார்த்தா 55 QLD, 55 OLD நல்லா இருக்குங்கிறாரு. வீடு சைஸ் 65 நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. நம்ம போயிட்டு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்புறம் பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸுக்கு இவ்வளோ இதாக போடணும்னு அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, கான்செப்ட் இருக்குல்ல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போ டிஸ்கஸ் பண்ணி நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம கால் பண்ணி சொன்ன போது அவங்க இது பண்ணிடுவாங்க. இல்லை அப்பா போயிட்டு பே பண்ணிட்டு வந்துடுவார். ஓகேங்களா? மறக்காம சேனல் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் சேனல் கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அட்லாக்ஸ் மீண்டும் அடுத்த சந்திப்போம். பை பை, சி யூ, டேக் கேர்.